குஜராத் vs டெல்லி கேபிட்டல். இந்த மேட்ச் யார் ஜெயிச்சாங்க வாங்க பார்க்கலாம். ஐபிஎல் நம்பர் 14 கவுஹாத்தியில் நடந்துச்சு. ஸ்டார்டிங் வந்து குஜராத் பேட்டிங் பண்ணாங்க. ஆரம்பத்தில் பட்லரோட அதிரடி அரசாதத்தால் பவர் பிளேல நல்ல ஸ்கோர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சுப்மன் கில் மற்றும் வாஷிங்டன் சுந்தரோட நல்ல பார்ட்னர்ஷிப்பில் ஸ்டார்டிங் பொறுமையாக விளையாண்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு காமிச்ச அதிரடியில் 20 ஓவர் முடியல குஜராத் 4 விக்கெட் கொடுத்து 210 அப்படின்னு ஒரு நல்ல டார்கெட்டை டெல்லி கேபிட்டலுக்கு வச்சாங்க. அடுத்து டெல்லி கேபிட்டல் பேட்டிங் பண்ணாங்க. கேஎல் ராகுலும் 19 பவர் பிளே நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. ஆனால் அடுத்தடுத்து விக்கெட் விழுந்துட்டே இருந்தாங்க டெல்லி கேபிட்டல். ஒரு கட்டத்தில் தன்னோட டீமுக்காக ஒத்தால நின்று போராடிட்டு இருந்தார் கேஎல் ராகுல். அடுத்து கேஎல் ராகுலும் மில்லரும் நின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஜெயிச்சிடணும்னு நினைக்கும் போது மில்லர் ஒரு காயத்தின் காரணமாக ரிட்டையர் ஹட் ஆகி போவார். அடுத்தடுத்து விக்கெட் விழுந்துட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் கேஎல் ராகுலும் 92க்கு தன்னோட விக்கெட்டை விட்டுருவார். ஆனால் அதுக்கப்புறம் திரும்பவும் மில்லர் வருவார். மில்லரை ஏன் நம்ம கில்லுன்னு சொல்கிறோம் அப்படின்னு இந்த மேட்ச்சில் காமிச்சிருப்பாருங்க. பிரசித் கிருஷ்ணாவோட கடைசி ஓவரில் ஒரு 6 அடிப்பார் பாருங்க. அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் 106 மீட்டர் அடிப்பாருங்க. ஆனாலும் பிரசித் கிருஷ்ணாவோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் குஜராத் இந்த மேட்சை 1 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருவாங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சது மூலமாக 2 பாயிண்டோட 6th பொசிஷனுக்கு குஜராத் முன்னேறிட்டாங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கவி கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.